Hi friends, welcome to my YouTube channel Psych and Yoga. இன்னைக்கு என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு ரிலேட்டடான யோகா தான் பார்க்க போகிறோம். ஸோ த்ரோட் ரிலேட்டட் யோகா தான் இன்றைக்கி என்னோட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ரெய்னி சீசன் அப்படின்றனால நிறைய பேருக்கு த்ரோட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இரும்பல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால காஃப் இருக்கும், ட்ரை காஃபு, இல்லைனா வந்து மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிறனால காஃப், அந்த மாதிரி சளினால இரும்பல். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து தொண்டையில் நிறையவே இருக்கும். சிலருக்கு வந்து த்ரோட் பெயினிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டடான ஆசனாஸ், ஸோ அதுக்கு ரிலேட்டடான முத்ரா, இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படி என்ன 3 போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆசனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ஹாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லயன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேட் போட்டுட்டு மேட்டில் வந்து வஜ்ராசனமில், அதாவது முட்டி போட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக முட்டி போட்டு உட்காந்தது காலில் உட்காந்துக்கோங்க. உட்காந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களோட கால்களை விரித்து வைங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி லைட்டாக 2 காலையும் லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்கள் கை 2த்தையும் உங்களை பார்த்த மாதிரி உள்ளங்கைகளை இப்படி திருப்பி வைக்கணும். ஸோ நேராக வைக்கக்கூடாது. உள்ளங்கைகளை உங்களை பார்த்த மாதிரி விரல்கள் வர மாதிரி, உங்கள் உடம்பை பார்த்த மாதிரி விரல்களை கைகளை நல்லா திருப்பி உங்களை பார்த்த மாதிரி நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி வைங்க. உங்களோட கைகளையும் கால்களையும் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இதே போஸ்ட்லேயே வைங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா உங்களுடைய வாயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நாக்கை வந்து வெளியில் விடணும். இந்த நாக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நாக்கையும் நல்லா வாயை நல்லா திறந்துட்டு நாக்கு மட்டும் வெளியில் விட்டுட்டு அப்படியே மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே மூச்சை வெளியே விடணும். ஸோ நீங்கள் இதிலே வந்து இன்னொரு வேரியேஷன் கூட இருக்குது. மூச்சை நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அப்படின்ற அந்த சவுண்டோட கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ மூச்சை இழுக்கும் போது நல்லா ஸ்லோவாக டீப்பாக மூச்சை இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த சவுண்டோடையும் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரீதிங் பண்ணிங்கன்னா உங்கள் த்ரோட்டில் நீங்கள் ஏதாவது நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறோம், ஏதாவது பொல்யூஷனோ டஸ்ட்டோ ஏதாவது போய் உங்கள் த்ரோட்டில் இருந்திருந்தாலோ, இல்லை வந்து உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏதாவது தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வேறு ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதை தவிர்த்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இதில் ரிமூவ் ஆகும். அதை தவிர்த்து உங்களோட டைஜஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். என்ன த்ரோட் ரிலேட்டடாக பண்ணுறது இது எல்லாமே சரியாகுமான்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸஸ்லேயே உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதே தான் இந்த போஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேக் பெயின் கூட ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஃபேஷியல் பண்ணாமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். இந்த சிம்ஹாசனா பண்ணுறனால நீங்கள் ஃபேஷியல் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆசனா டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸில் நல்லா க்ளோயிங் தெரியும். ஸோ இது ஃபேஸ், உங்களோட ஐஸ், உங்களோட டங், த்ரோட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஆசனா இது. அதை தவிர்த்து எல்லாருக்கும் நிறைய தைராய்டு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை பண்ணிங்கன்னா தைராய்டுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேஷனை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசனா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பிளேஸில் நான் இந்த ஆசனாவை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ மர்ஜாரி ஆசனா, கேட் அண்ட் கவ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனா தான். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேலே பிக்சரில் இருக்க மாதிரி ஜஸ்ட்டு உங்களோட கால் பக்கத்தில் வச்சுட்டு நீல் டவுன் போட்டுட்டு கை 2த்தையும் முன்னாடி உங்கள் உடம்புக்கும் உங்கள் காலுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு நீட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டில் நீட்டிடக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் தள்ளி கை வைக்கக்கூடாது. ஸோ கையும் உங்களோட காலுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ இதில் எப்படி பண்ண போகிறீங்க, ப்ரீதிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தலை வந்து மேலே போகிறப்ப நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும். தலை வந்து கீழே குனிகிறப்ப எக்ஸேல் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரீதிங் பொசிஷன். ஸோ நீங்கள் மேலே போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மூச்சு நல்லா நீங்கள் உள்ளே இழுப்பீங்க. உள்ளே இழுக்கும்போது உங்களோட முதுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பள்ளம் மாதிரி விழணும். ஸோ முதுகில் நல்லா ஒரு பள்ளம் மாதிரி விழணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் கீழே குனியும் போது உங்கள் முதுகு வந்து நல்லா மேலே ரைஸ் ஆகி வரணும், ஒரு டென்ட் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நீங்கள் மேலே போகும்போது முதுகு வந்து டவுனில் இருக்கணும், கீழே வரும்போது முதுகு வந்து மேலே இருக்கணும். ஸோ அதே மாதிரி மேலே நீங்கள் போகும்போது இன்ஹேல், கீழே குனியும் போது எக்ஸேல்.
ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லங்ஸையும் உங்களோட செஸ்ட்டையும் இது நல்லாவே ஓப்பன் அப் பண்ணும். இதில் வந்து அதை தவிர்த்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு லோயர் பேக் பெயின் இருந்தால் அந்த பேக் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் உடம்புக்கு ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும், குறிப்பாக உங்களோட தலைப்பகுதிக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஆசனா நீங்கள் பண்ணுறதுனால. உங்களுக்கு அந்த லங் ரிலேட்டடான எந்த டிசீஸுமே வராது. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுனால, ஸோ உங்களுக்கு நீங்கள் மேலே போகும்போது நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட் நல்லா மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கீழே வரும்போது நல்லா சுருங்கும். ஸோ அதனால் உங்களோட ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டைம் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கும் நார்மலாக நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ஆசனா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சேரும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆசனா என்ன, தேர்ட் ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது பந்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்டில் நார்மலாக ரிலாக்ஸ்டாக கால் நீட்டி படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்கள் கால் ரெண்டுத்தையும் வந்து ஸ்லோவாக மடக்கி உங்களோட தொடையை டச் ஆகிற மாதிரி, அதாவது உங்களோட ஆங்கிள் வந்து தொடையை டச் ஆகிற அளவுக்கு உடம்புக்கிட்ட க்ளோஸராக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் மடக்கி. இனிஷியலாக அவ்வளோ க்ளோஸராக எடுத்துகிட்டு வர முடியாதவங்க உங்களால் எவ்வளோ கால் வந்து மடக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடக்கி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்களோட கையை என்ன பண்ண போகிறீங்கன்னா, டச் பண்ண முடிஞ்சவங்க வந்து ஆங்கிள் பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் டச் பண்ண முடியாதவங்க கை ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் நல்லா இடுப்பை தூக்கணும். ஸோ நல்லா மூச்சை இழுத்துட்டு ஸ்லோவாக நீங்கள் இடுப்பை மேலே தூக்கணுன்னே கையை வந்து அடியில் வைங்க. உங்களோட அடியில் வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. மேலே கீழே, மேலே கீழே. ஸ்லோவாக இடுப்பை மேலே தூக்கிட்டு டவுன். அகெயின் ஸ்லோவாக அப் அண்ட் டவுன், ஸ்லோவாக அப் அண்ட் டவுன். ஸோ இதை வந்து ஒரு 5 முறை வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பொசிஷன் உங்களோட காலை பிடிச்சிட்டு இடுப்பை நல்லா தூக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 கவுண்ட் உங்களால் அந்த பொசிஷனில் ஸ்டே பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதே மாதிரி வார்ம் அப் மட்டும் நீங்கள் வந்து நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்கணும், மூச்சை இறக்கிக்கிட்டே ஸ்லோவாக கீழே இருக்கணும். ஸோ இந்த 2 இதை மட்டும் நீங்கள் இந்த வார்ம் அப் போஸையே வந்து டெய்லி ஒரு காலையில் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா தூக்கிறதுக்கு, இடுப்பு மட்டும் நல்லா ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க காலை பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள், முடியாதவங்க கையை தரையில் வச்சுக்கிட்டும் பண்ணலாம், இல்லை கையை இப்படி உள்ளே வச்சுக்கிட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இதோட வேரியேஷன்ஸ். ஸோ இப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணலாம். ஸோ அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இது வந்து எப்போ உங்களுக்கு நல்ல அட்வான்ஸ் போஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆங்கிளை வச்சு கையை வச்சு ஆங்கிளை பிடிச்சிட்டு உங்களோட பாடியை நல்லா அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு கர்வ் மாதிரி உங்கள் பாடி மாறும்போது இது அட்வான்ஸ் போர்ஷனாக மாறும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நாடி போய் உங்களுடைய செஸ்ட்டுக்கு மேலே வந்து டச் ஆகும். ஸோ உங்களோட பாடியில் உங்களோட நாடி டச் ஆகும்போது உங்களோட ஃபுல் பாடியும் ரைஸில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களோட பாடி அப்படியே ஒரு கர்வ் மாதிரி இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து இதோட அட்வான்ஸ் போஸ். இந்த ஆசனா பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய செஸ்ட் மசில் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக போய் சேர வேண்டிய இடங்களில் நல்லாவே சேர ஆரம்பிக்கும். அதை தவிர்த்து உங்களோட கழுத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக ஃபோன் பார்க்குறவங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஆசனா பண்ணுறது மூலிமா உங்களோட கழுத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ கழுத்து மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும், அங்கே இருக்க மசில்ஸ். அதை தவிர்த்து உங்களோட ஸ்பைன் அண்ட் ஹிப் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க இது பண்ணிங்கன்னா, அவங்களோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இதை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகிறது அவங்களே ஃபீல் பண்ணலாம். அதை தவிர்த்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து இதை பண்ணிங்கன்னா ஆஸ்துமா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஸோ இனிஷியலாக ரொம்ப ஹையாக இருக்கிற ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை பண்ணுறீங்க அப்படின்னா விடாமல் ரெகுலராக பண்ணுங்கள். பட் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடியில் சரியாகுது அப்படின்ற ஒரு சின்ன பாசிட்டிவ் திங்கிங்கோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து சரியாகுது அப்படின்ற அந்த சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆசனாஸ், நான் இப்போ சொன்ன இந்த 3 ஆசனாஸுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் ரிலேட்டடான ஆசனாஸ் தான். தொண்டை வலி இருக்கிறப்ப, தொண்டைக்கு உங்களால் சரியாக மூச்சு விட முடியல, இரும்பல் அதிகமாக இருக்குது
அப்படின்றவங்க இந்த 3 ஆசனாஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த ஆசனாஸ் பண்ண வைங்க இந்த ரெய்னி சீசனில். ஸோ தட் அவங்களும் வந்து அதிகமாக இருமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, அவங்களுக்கு ட்ரை காஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது, அடிஷ்னலாக ப்ரீதிங் மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ என்ன ப்ரீதிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மரி வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸ்டாக ஒரு பிளேஸில் சாஞ்சு உட்காந்துக்கோங்க. இல்லை மேட்லேயே நீங்கள் நார்மல் போஸில் உட்காரதுனா உட்காந்துக்கலாம். இல்லை வஜ்ராசனம் போடுறவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. பத்மாசனம் போடுறவங்க பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் போஸில் உட்காந்துக்கலாம். நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் நார்மலாக கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ உட்காந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்லோவாக மூச்சு நல்லா உங்களோட நாசில் வழியாக மூக்கு வழியாக நல்லா மூச்சு டீப்பாக உள்ளே இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது வாயை ஃபுல்லாக நல்லா மூடிக்கணும். மூடிட்டு ஸ்லோவாக ஒரு சின்ன அதிர்வலைவுகள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹனிபீலாம் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு எழுப்பிகிட்டே இருக்கும், கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சவுண்டு எழுப்பிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வண்டியினுடைய சவுண்டை தான் வந்து நம்ம வந்து வாயில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஸோ ஸ்லோவாக ஒரு குட்டி வைப்ரேஷன் ஏற்படும். உங்களோட தொண்டை, உங்களோட ஃபேஸு, உங்களோட நோஸ், இது எல்லா இடங்கள்லையும் வைப்ரேஷன் ஏற்படும். இது வந்து உங்களோட சைனஸ் கிளான்ஸ் ப்ளஸ் சைனஸ் இருக்கிறவங்க இது பண்ணுறனால அது கம்மியாகிறதுக்கு ரொம்பவே நிறைய பாசிபிள் சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ப்ரீதிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது பேர் வந்து பிரம்மரின்னு சொல்லுவாங்க. நாசல் வழியாக ஸ்லோவாக மூச்சு இழுத்துட்டு வெளியே விடும்போது வாய் திறக்கக்கூடாது. வாய் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், வாய் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கட்டும். ஸ்லோவாக ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் சொல்லுங்கள். திருப்பி உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படும் போது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மூச்சு உள்ளே எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு இம் சவுண்ட், இது வந்து இம் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம் சவுண்ட் பண்ணுறனால உங்கள் பாடியில் ஒரு சின்ன வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீதிங் பண்ணுறனால உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கோ நல்ல ஒரு க்ளோயிங் தெரியும் உங்களோட ஸ்கின்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்கணும் தான், சோர் த்ரோட் இருக்கும்போது தான், இருமல் இருக்கும்போது தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக கூட இந்த ப்ரீதிங் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து பிரம்மரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் சொன்ன ஆசனா அண்ட் ப்ரீதிங் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடியில் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்ற ரிசல்ட்டை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த யோகா அண்ட் ப்ரீதிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.